நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம், பிப்ரவரி மாதங்கிறது பேட்டில் மந்த்து அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்க. இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இது 4வது ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன். அந்த பிப்ரவரி பேட்டில் மந்த்துக்கோட 4வது ப்ரோக்ராம். ஆக்சுவலாக பிப்ரவரியும் முடிஞ்சு போச்சு, மார்ச்லேயும் தொடரணும் வர சொல்லி மார்ச்லேயும் தொடரணும் இருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், காங்கிரஸ் திமுக கூட்டணி இன்னும் கன்ஃபார்மேட்டிவில் இருக்குதா இல்லையா? பிப்ரவரியில் இது ஒரு பேட்டில் மந்த்தாக இருக்கும். பிப்ரவரியில் இவங்க பேச்சு வார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு ஏதோ வருவாங்கன்னு பார்த்தா ஆரம்பிக்கவே இல்லை. அப்போது மார்ச்சில் தான் இனிமேல் ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு மாற்றுன்னு ஒன்று கிடைச்ச உடனே அவர்கள் ஒரு எண்டுக்கு போயிட்டாங்க. ராகுல் பிரியங்கா தாவேகா கூட போகணுன்ற முடிவோடு தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுலும் பிரியங்காவும் உறுதியாக இருக்காங்க, நம்ம ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், நம்ம இவங்க பண்ணதுக்கெலாம் இறங்கி போயிடக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு இவங்க பண்ண ஆட்டம்லாம் தெரியும். அப்போ நமக்கு உறுதியாக இவ்வளோ சீட்டு வேணுன்றதில் ரொம்ப இதுவாக இருக்காங்க. இதில் திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, கையை விட்டு போயிடுச்சுன்னா சிக்கலாகிடும்ன்றதுனால தான் பேச்சுவார்த்தை இங்கே ஆரம்பிக்கிற அன்னைக்கே கனிமொழி அங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க 2வது தடவையாக. அப்போ கனிமொழி போய் பேசிட்டு வராங்க. இங்கே பேச்சுவார்த்தைக்கு ஆட்கள் இறங்குறாங்க, பேசுகிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இதுதான், ஹாய் தான், வேறு அதை தாண்டிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இவங்க 45 சீட்டுன்றது உறுதியாக இருக்காங்க. 2 ராஜ்யசபா, ஒன்று 2028, ஒன்று இப்போ கொடுக்குறதுலையே அவங்க கேட்குறது வட இந்தியாவில் ஒரு தலைவருக்கு, அதுக்கு இவங்க தயாராக இல்லை. ஒரு பெண் தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வட இந்தியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு கேட்குறாங்க, அதுக்கும் இவங்க தயாராக இல்லை. இவங்க திமுகவிலேயே இருக்கிறாங்களா, காங்கிரஸ் 2006 சேர்ந்து வெளியே போகாமல் உள்ளே இருக்காங்களா, பீட்டர் அல்போன்ஸு விட்டா செல்வ பெருந்தைக்கு கொடுக்கவும் தயாராக இருக்காங்க. ஏன்னா இப்போது இவங்க வாங்கிட்டு இவங்களது ஒரு 18 எம்எல்ஏ இருக்குல்ல, திடீர்னு தாவேகா கூட போயிட்டாங்கன்னா கேட்டால் போயாண்ணா 18 எம்எல்ஏ எங்களது இருக்குல்ல, அப்புறம் என்ன நீ பாதி தானே போட்டுக்கிற, போன தடவை எங்களெல்லாம் வாங்கியிருக்கல அப்படின்ற மாதிரி, ஒரு தடவை கொடுக்குற மீதி நீ வாங்குறல அப்படின்ற மாதிரி போயிட்டா. அதனால் அப்படி யோசிக்கிறாங்க. திமுக தன்னுடைய வெற்றியாக எதை பார்க்குதுன்னா, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இந்த மாதிரி இவர்களை தான் கைக்குள்ளே வச்சுருக்காங்க. சோடங்கர் ஒத்துக்க மாட்டேங்கிறார், ராஜேஷ்குமார் ஒத்துக்க மாட்டேங்கிறார், அந்த ஆல்வா நிவேதித் ஆல்வா அவருக்கு எதுவும் தெரில, அவர் வர்றாரு இது பண்ணுறாரு. அப்போது சோடங்கர், ராகுல், பிரியங்கா இந்த டீமு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ்ஸு இவர் கேசி வேணுகோபால், இவருக்கு யாருமே இல்லை. யார், நம்ம செல்வ பெருந்தகைக்கு. இவங்க செல்வ பெருந்தகை பெருசாக நம்பினாங்க, ஏதோ பண்ணி கார்கேட்டை சொல்லி கொண்டு வரன்னு. கார்கே இதில் நகர்ந்துக்கிட்டார். ஏன்னா போன தடவையே கார்கே ஒரு வழி பண்ணாங்க. நீங்கள் 16 சீட்டு கேட்டு கொடுத்தாங்கள்ல பார்லிமெண்ட் இதில், அப்போ 5 சீட்டு தான் இவங்க ஆரம்பித்தோன்னா கார்கே 2 தடவை கேன்சல் பண்ணார். அதுலேருந்து பார்த்தார் கார்கே, பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த தடவை நேரடியாக பிரியங்கா ராகுல் ஏன் தலையிடுறாங்கன்னா, தாவேகாவை இணைப்பது என்பது நீண்டகால திட்டம். அப்போ இது இன்னையோட முடிய போகிறது இல்லை. ஒன்ஸு டிஎம்கே கட் பண்ணிட்டு வந்துட்டோன்னா தாவேகாவை எப்படி பயன்படுத்தணும், இதில் விஜய் எந்த அளவுக்கு யூஸ் ஆவார், காங்கிரஸுக்கு தமிழ்நாடை தாண்டி மற்ற இடங்கள்லாம் என்னென்ன இதில் பயன்படுத்திக்க முடியும், இது ஒரு பெரிய வாய்ப்பு. டிஎம்கே கூட போனால் வெறுமனே 15-18 எம்எல்ஏ, அது தாண்டி வேறா இருக்கா, எதுவும் இல்லை. ஆனால் விஜய் கூட வந்தால் நான் ஒரு 5-6 லாபத்தை அடுக்க முடியும். பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கலாம், கேரளாவில் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மற்ற ஸ்டேட்டுக்கு விஜய் கூட்டு போகலாம், உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு நல்ல கணிசமான இடங்களை பிடிக்கலாம். ஆனால் உள்ளாட்சி தேர்தல் ஃபேக்டர்ன்றது அரசியல் கட்சியை தாண்டி தனிநபர் இதில் போய் முடியும். அப்போ அதில் ஒரு தனியாக ஒரு இது பிடிக்கலாம். அடுத்த தாக்கு பிடிச்சாங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பெரிய அளவில் காங்கிரஸாக பிஜேபியாக நிற்கும் பொழுது டிஎம்கே பின்னு தள்ளி அந்த இடத்துல காங்கிரஸ் உட்காந்துக்கலாம், லாபம் 20-20 பங்கு போட்டு நிற்கலாம். மீண்டும் 1980 ஆரம்பிக்கலாம் திரும்பவும். இதுக்கப்புறம் அடுத்த 2031 தாக்கு பிடிச்சி எல்லாம் போனாங்கன்னா மிகப்பெரிய அளவில் செகண்ட் லெவல் இதுவாக நின்று பிடிக்கலாம். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உதயநிதி பெரிய தலைவர் அதுன்னு கொண்டு வருவாங்க. அது உள்ளுக்குள்ளேயே 1000 அதிகார மோதல் இருக்குது. அது திமுக தனக்கு தானே பிரச்சனையே இப்போ அவங்க குழியை தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது தோத்துட்டிங்கன்னா பெருசாக வெடிக்க ஆரம்பிக்கும். இதை எல்லாத்தையும் தேசிய தலைவர்கள் எப்போவுமே கணக்கு போடுவாங்க.
திமுகவில் அதிமுகலேருந்து போனவங்கள வந்து போட்டிடுறாங்களாம் தேர்தலில். அதெல்லாம் அவங்களுக்கு பாரம்பரிய திமுககாரங்களாம் வேலை செய்கிறாங்களாம் அப்படின்னு போட்டு சிரிச்சா மாதிரி ஒரு இதை போட்டுச்சு. உண்மை தானேங்க? உண்மைதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 15-18 பேர் கேஎஸ் ராதாகிருஷ்ணன் கூட ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காரு. ஒரு 15-20 பேர் கீ போஸ்ட்டில் இருக்கவங்க. அதில் ஒரு 8-10 பேர் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இந்த மாதிரி இவங்களுக்கு அவங்க வேலை செய்யணும். இப்போ புதுசாக ஒருத்தர் மகனோட வந்திருக்காரு, அது இல்லாமல் ஒரு எம்எல்ஏ. அப்போ அவங்க 3 பேருக்கு ஒன்று கொடுக்குறாங்க, சீட்டு கொடுக்குறாங்கன்னா அப்போ 3 தொகுதியிலும் திமுககாரர்கள் இவர்களுக்காக வேலை செய்யணும். காலமெல்லாம் ஒரு அதிமுகவில் சொகத்தை அனுபவிச்சுட்டு வெளியில் சுற்றி இருந்துட்டு பிஜேபி ஆதரிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு தேர்தல் நேரத்தில் சுயநலத்துக்கு இங்கே வந்தோடனே திமுககாரங்க இவங்களுக்கும் சேர்த்து உழைக்கணும். இதுக்கு என்ன காரணம்? திமுக தலைமையில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள பிடிச்சி போச்சு. இதான காரணம். கண்டிப்பாக. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கடுப்புக்குரிய விஷயம் வச்சிங்களேன். திமுகக்குள்ளே நீங்கள் அதிகார மைய மோதல் கேட்டிங்கல்ல, இப்போ வரைக்கும் அது வெளியில் ரொம்ப ஆட்சியில் இருக்கிறதுனால பெருசாக தெரியல. ஆனால் நீங்கள் கனிமொழி எப்படி பயன்படுத்துகிறன்றதுலேயே திமுகக்குள்ளே பிரச்சனை இருக்குது. டெல்லியில் பயன்படுத்தினா அங்கே டெல்லி சோர்ஸை கையில் எடுத்துருவாங்களான்னு ஒரு பயம் இருக்குது. அப்போது மாப்பிள்ளையை டெல்லிக்கு அனுப்பிச்சிடுவோம் ராஜ்யசபா போட்டு, அப்படியே ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்குது. அநேகமாக போகலாம். ஏன்னா இப்போ திமுக அது நடக்காதா? அப்போது கனிமொழியை ஸ்டேட் பாலிடிக்ஸில் கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஏற்கனவே கனிமொழி இங்கே ஒரு பெரிய கோஷ்டி வச்சுருக்காங்க, மனோ தங்கராஜ் அது இதுன்னு வச்சுருக்காங்க. அப்போ கனிமொழி உள்ளே கொண்டு வந்தால் அது உதயநிதிக்கு பிரச்சனை ஆகிடுமா? இப்போ மாப்பிள்ளை இங்கே இருந்தால் பிரச்சனைன்னா அங்கே அனுப்பி நீ டெல்லி, நீ தமிழ்நாடை பார்த்துக்கோ, நாளைக்கு நீங்கள் வந்து 2 பேர் தான் நாளைய தமிழகம் அப்படின்னா அப்போ கனிமொழி என்ன பண்ணுறது? அப்போ கனிமொழி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தால் இவரை எதுக்காக பிரச்சனை டெல்லிக்கு அமிச்சாங்களோ அந்த பிரச்சனை கனிமொழியால் வரும். கலைஞர் எப்படி கஷ்டப்பட்டார்? ஸ்டாலின்ற ஒரு கேரக்டரை கொண்டு வர்றதுக்கு வைகோவை நகர்த்தி அவரை நவுத்தி எப்படியெல்லாம் கொண்டு வந்தார். இளைஞரணியை உருவாக்கி எடுத்தோன்னே இவரை போட்டால் பிரச்சனை வரும்ன்ட்டு ஒரு 5 பொறுப்பாளரை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அப்புறம் இவரை பொதுச்செயலராக்கி அதுக்கப்புறம் அது இடையூறாக இருந்த இவர் மேலே ஒரு பழியை சுமத்தி வைகோவை வெளியே அனுப்பிச்சு இப்படிலாம் கொண்டு வந்தார்ல. அந்த மாதிரி இப்போ பிரச்சனையை கொண்டு வரதுக்கு வெளியில் பிரச்சனை இல்லை, உள்ளுக்குள்ளே தான் பிரச்சனை. இங்கே மாப்பிள்ளை சரியாப்பா நீ டெல்லி பார்த்துக்கோ, நீ இங்கே பார்த்துக்கோ. சரி அப்போ அவங்க என்ன பண்ணுறோம்? அவங்கள இங்கே வர சொல்லலாம். அப்போ அவங்க இங்கே வந்தால் இங்கே பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு உள்முரண் வெளிமுரணில் திமுகக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் சீனியர் மினிஸ்டர்ஸு கனிமொழி பக்கம் அணி திரண்டுகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பார்ட்டு. இவர் உதயநிதி கட்சி பணியை பார்க்கறது கிடையாது. நீங்கள் கேட்கலாம் ஏங்க அவர் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறாரு எல்லாம்னு. அது கிடையாது கட்சி பணி. சார் அது போக நைட்டெல்லாம் போயிட்டு இந்த கரூர் சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபாய்க்கு போயிட்டு வந்தவர் திரும்ப நைட்டு வந்துலாம் ஆய்வு பண்ணியெல்லாம் மறுபடியும் உடனே துபாய் போயிட்டார். 2 ஹவரில் ஆய்வு பண்ணிட்டு மறுபடியும் துபாய் போயிட்டார். மேட்ரு என்னென்னா இது வந்து கட்சி பணி கிடையாது. கட்சி பணின்றது மாவட்ட லெவலில் சுற்றுப்பயணம் போகிறது. ஸ்டாலினே பண்ணியிருக்காரு, ஒரு காலத்தில் சுற்றுப்பயணம் போகிறது அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இவர் செயல் இழந்த பிறகுலாம் பண்ணியிருக்காரு. இவர் அது கூட இல்லை. இந்த சுற்றுப்பயணம் போகிறது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நமக்கான இதை வச்சு இந்த பல்ஸ் கையில் வச்சுருப்பாங்க தலைவர்கள், அந்த மாதிரிலாம் அவர் இல்லை. அதை தான் சொல்ல வரேன். அது கனிமொழி கூட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் இவர் ரொம்ப லேட்டஸ்ட்டு வெர்ஷனில் பல்ஸ் வச்சுருக்காரு. யார்? மாப்பிள்ளை பெண்ணு. அப்போ அவங்களுக்கு பல்ஸு தெரியும். இந்த இவர்களுடைய இந்த ஒர்க்குனால கீழே இருக்கிறவங்க எல்லாம் கடுப்பில் இருக்கிறான். என்னடா நான் கட்சி வேலை செய்யணும், ஆஃபீஸ் வேலை செய்யறேன்னா வேலைக்கு போக விட மாட்டேங்கிறீங்க. சாயந்தரம் வந்து எதாவது கட்சி வேலை பார்க்கலான்னா முழு நேரமாக லேப்டாப்பை கையில் கொடுத்து இதை போடு, அதை அனுப்பு, இந்த ரிப்போர்ட் அனுப்பு, இங்கே போய் ஃபோட்டோ எடுத்து போடு, ஸ்க்ரீன்ஷாட்டு போடுன்றன்னு அவன் வட்டச்சலை தனியாக காண்டில் இருக்கிறான். இப்படி தான் அது உள்முரண் வெளிமுரணில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் காங்கிரஸை வச்சுக்கிட்டு இவங்க தேர்தலை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பார்த்தா காங்கிரஸ் வந்து எங்களையே கவுக்க பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை நோக்கி ஓடுறாங்க. இதில் காங்கிரஸை தக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம செல்வ பெருந்தகை தான் நம்புதிப்போம். இப்போ ஸ்டாலினுடைய ஒரே நம்பிக்கை செல்வ பெருந்தகை. நேற்று பார்த்தீங்களா அந்த அந்த பேச்சு முடித்தோடனே சோடங்கர் அப்படியே பின்னாடி நிற்பார் ரங்காராவ் மாதிரி, நீ ஏன் பேசிக்க ஏதாவது அப்படின்னு. இவர் உட்காந்து ஆச்சா பூச்சா அப்படியே பார்த்துட்டோம். ஏதாவது அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லை, ஒரே ஒற்றுமையாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது இது இருக்குது, நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள். பிரேமலதாத்திட்ட இந்த பதட்டத்தை பார்த்தோம். நீங்கள் தான் உருவாக்குறீங்க, நீங்கள் தான் ஒரு அந்தம்மா. ஏன்னா அவங்க எங்கே பேசினாலும் கண்டுபிடிச்சி போட்டுறாங்க. அதனால் நீங்களாக சொல்கிறீங்க, யாரை கேட்டு போடுறீங்க, யாரை கேட்கணும்? பத்திரிகையாளர் போகிறதுக்கு யாரை கேட்கணும், யாரை கேட்டு போடுறீங்க? அப்படி இப்படி இவரும் அதே தான். நீங்களாம் அப்படிலாம் பண்ணிங்கன்னா டெஃபர்மேஷன் போடுவேன் நான். ஏப்பா காங்கிரஸ் தாவக பேச்சுவார்த்தை நடத்துகிறது வந்து ஒரு டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டா? அப்படின்னா சோடங்கரை தான் பிடிச்சி உள்ளே போடணும். அவர் தான் பேட்டியே கொடுக்குறாரு இந்தியன் எக்ஸ்பிரஸ். நம்ம ரிப்போர்ட்டருங்க தெரியும்ல, போ ஏன்னா எங்கே போனோம்? அறிவாலயம் போ, நில்லு, மைக்கு போடு, லைவ் கொடு, போ
அவ்வளோதான் கம்முன்னு நின்று இருப்பான். பேசி தொலைன்னு பச்சையாக புழுகிறாரு. சோடங்கர் சொல்லவே இல்லை. சோடங்கருக்கு தமிழ் தெரியாது, அதனால் அவர் அப்படி சிரிச்சினே இருக்கிறார். ஏதோ பேசினுக்கிறார் போல், பேசிட்டோம் அப்படின்னு. இவர் சோடங்கர் அப்படி சொல்லவே இல்லை, தாவேகா கூட கூட்டணின்னு சொல்லவே இல்லை, பேச்சுவார்த்தைன்னு சொல்லவே இல்லை. நீங்களா இஷ்டத்துக்கு கிளப்புறீங்க, அதெல்லாம் கிடையாது, பண்ணிங்கன்னா நான் டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டு, நான் டெஃபர்மேஷன் கேஸ் போடுவோம் அப்படி இப்படின்றாரு. ஆனால் சோடங்கர் க்ளீனாக பேட்டி கொடுத்தது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது. 12 to 20% எங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது, அதை தாவேகா அங்கீகரித்துள்ளார்கள், தாவேகா எங்களை அழைத்துள்ளார்கள், பேசியிருக்கிறோம், ஏன் பேசக்கூடாதா இப்படிலாம் கேட்குறேன். ஏன் பேசக்கூடாதா? நாங்கள் கட்சி நடத்துகிறோமா அல்லது என்ஜிஓ நடத்துகிறோமா? நாங்கள் என்ஜிஓவை நடத்துகிறோம், கட்சி தானே நடத்துகிறோம், அப்போ நாங்கள் 2 சைடு பேச தான் செய்வோம் இப்படிலாம் சொல்கிறாரு. இவ்வளோ பேசிட்டு இவர் இவ்வளோ மிரட்டிட்டு போகிறாரு. பதற்றோம். சோடங்கிட்ட போடுறாங்க, டிவி கேட்டு பேசுகிறீங்களா, பதிலே சொல்லாமல் போகிறார். கெஞ்சிருப்பாங்க, சார் முடிகிற வரைக்கும் சொல்ல. இப்போ இவங்கள ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்களா, பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரையும், அந்த மாதிரி இப்படிலாம் பண்ணி ஒரு கூட்டணி வரணும்னா அந்த கூட்டணி எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. இப்போ தேமுதிகன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கிங்கன்னா, அந்த கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக இப்போ ஈரோடு கிழக்கில் வந்து ஒரு பிரச்சனை உருவாகுது சார். என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே ஓட்டு வாங்கினாங்க. சந்திரசேகர்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுமார் மன்னிக்கவும், சந்திரகுமார் எம்எல்ஏ இருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனை பிரிஞ்சு வந்து கூட்டு போனது அவர் தான். ஆமாம், அவர் பயங்கரமாக திட்டி பேசியிருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து ஒருவேளை அந்த தொகுதி வந்து தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தால், திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு அங்கே தேமுதிகக்காரங்க வேலை பார்க்கணும்னா நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம். அவர் மட்டுமா, சிஹெச் சேகர், இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, சேலம் பார்த்திப்பேன். ஆமாம் சார், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்திருக்குது. இதை வந்து திமுக சமாளிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்குது சார். சந்திரகுமார் தான் இந்த பிரச்சனை, அதிமுக தேமுதிக மோதலுக்கு பிரதான காரணம் சந்திரகுமார் தான். வழக்கமாக சுமூகமாக தான் போய்கிட்டு இருந்தது சட்டசபை. நானும் இருக்கேன் அந்த சட்டசபையில். வழக்கமாக பேசித்தான் இருப்பாங்க. ஒரு கேப்டன் வந்தால் ஒரு அரை மணி நேரம் உட்காருவார், எஞ்சி போயிடுவார். பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் பெரும்பாலும் பார்த்துக்குவார். அதுவும் நல்லா சுமூகமாக போச்சு. ஒரு தடவை பேரவைத் தலைவரை துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறாரு. அப்போ துணைத் தலைவர் அவர்களே அப்படின்னு கூப்பிடணுமா அல்லது பேரவைத் தலைவர் அவர்களேன்னு கூப்பிடணுமான்னு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டு போகுது. ஜெயலலிதா எழுந்திரிச்சு அவங்க பேசுகிறாங்க, ஓபிஎஸ் சொல்கிறாருன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் எழுந்திரிச்சு க்ளீனாக சொன்னார், அந்த சேர் வந்து பேரவைத் தலைவர் சேரு, அதில் துணைத் தலைவர் உட்காந்தாலும் தலைவர் உட்காந்தாலும் பேரவைத் தலைவர் என்பது தான் சபை மரபுன்னு அவனை ஏற்றுக்கிட்டாங்க. ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டு அது இப்படிலாம் நல்லா சுமூகமாக போகுது. இவங்க வந்து இந்த டிஎம்கேவோட லிங்க் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஜெயலலிதா விஜயகாந்த் இருக்கிறப்போ எந்திரிச்சு வீணாக பேருந்து கட்டணத்தை, அதாவது ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் இது பண்ணுறாங்க. ஒரு ஆளுங்கட்சியில் 2 கட்சியும் சேர்ந்து ஜெயித்த ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. எடுத்தோடனே போட்டு அடித்தோடனே அவங்களுக்கு கோபம் வந்து அவங்க பேச ஆரம்பித்தோடனே இவர் டக்குன்னு பதில் கொடுத்தார்ல, எத்தனை இடைத்தேர்தலில் 5 வருஷம் ஜெயிச்சிங்கன்னு, அதுதான் ஸ்பார்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிலைமை தலைகீழ் ஆகிடுச்சு. சந்திரகுமாரை வச்சு ஆப்ரேட் பண்ண இவங்களுடைய இது சூப்பர் ராண்டு போயிட்டாங்க, பிளவாக மாறிச்சு. அதற்கு பிறகு இதே சந்திரகுமார் தான் அவர் லாஸ்ட்டில் எங்கே போய் சேரணுமோ அங்கே போனாரா இல்லையா? கண்டிப்பாக. அவர் மக்கள் நல கூட்டணிக்கு விஜயகாந்த் போகிறேன்னு சொன்னப்போ திமுகவுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி முடியாதுன்னு 3 பேரும் வெளியே போனாங்க. சந்திரகுமார், சேலம் பார்த்திபன், இன்னொரு ஒருத்தர், 3 பேரும் போயிட்டு மக்கள் தேமுதிக பேரை வச்சுக்கின்னு ஒன்று சேர்ந்தாங்க. இந்த வேலையை காங்கிரஸை வச்சு பண்ணவும் இப்போ திமுக தயங்காது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. காங்கிரஸ் இதுக்கு தாவேகாவுக்கு போச்சுன்னா மாபெரும் தலைவர் செல்வ பெருந்தகை வச்சு கூட இந்த வேலையை பண்ண பார்ப்பாங்க. ஆனால் காங்கிரஸ்கிட்ட அது நடக்காது. அப்போ இந்த மாதிரி கட்சியை உடைக்கிறது, நேற்று கூட டிடிவி தினகரன் சொல்கிறார், ஸ்டாலின்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா அவர் நல்லா பேசுவார்லாம் இது பண்ணுவார், என்ன எல்லா கட்சியிலேருந்து இந்த புள்ள பிடிக்கிற வேலை பண்ணிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு. அதனாலே நான் வாக்கிங் போகல அந்த சைடு, என்னையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவாரன்ட்டு நான் அந்த 4 வருஷமாக போயிருந்த வாக்கிங் அந்த தியாசபிக்கல் சொசைட்டி அந்த பக்கமே போகிறதில்ல அப்படின்றாரு. இந்த வேலையை தான் ஸ்டாலின் திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் இறையாவதெல்லாம் நடக்குது. அதனால் தேமுதிக இந்த சந்திரகுமார் சொல்கிறீங்களா, அது சேலம் பார்த்திப்பேன் ஏதானுன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். கும்மிடிப்பூண்டியில் சேகர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, எஸ்ஹெச் சேகர், பழைய கும்மிடிப்பூண்டில் தான் கேப்டன் அவரை ஜெயிக்க வச்சு கொண்டு வந்தார். ஆனால் அந்த கோவம்லாம் இருக்கும்ல. கண்டிப்பாக சார். இப்போ இப்படி ஒரு சூழலை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ திமுகவுடைய உண்மையான திமுக தொண்டர்கள் இருக்காங்களே, திமுக வந்து அதோட கொள்கையுமே சரியாக வந்து புகுத்தாமல் மற்ற கட்சிகள்லேருந்து ஆட்களை எடுத்து மட்டுமே வச்சுக்கிட்டு கட்சியை பெருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் தான் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது சார். இது எப்படி சொல்கிறீங்க?
அதுதான் நான் சொல்கிறேன்னு. அதாவது திமுகவில் 4 சிஸ்டம் இருக்குது. ஒன்று குடும்பத்தினருக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா கலைஞர் தானே அந்த திமுக கொண்டு வந்து நிறுத்தினார். அப்படி தானே? அப்படியா? இல்லை அப்படிலாம் கிடையாது. அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் திராவிடனா இவங்க தான் அதுன்னு. நேற்று இன்னைக்கு கூட பார்த்தேன், ஒரு குறும்படம் ஒன்று எடுத்திருக்காங்க, அறவர் ஓடின்ற ஒரு திரைப்படம். மொத்தமே 450 பேர் தான் பார்த்துக்கிறான். நம்புங்க, பெரிய பெரிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. எடுத்தோன்னே இண்டு ராம், அடுத்து கோவி லெனின், அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகள் ப்ளஸ்ஸு மெயின் ஆர்டிஸ்ட்டுகள் திருமாவளவன், சண்முகம், அது இதுன்னு அந்த ஆமாம் சார், மதிவதினி, கண்டிப்பாக இவங்க திராவிடம்னா என்றால் என்ன? திராவிடம் மட்டும் இல்லாவிட்டால் கமல்ஹாசன் விட்டுட்டீங்க சார். 2 காலில் நடக்கவே முடியாது. கமல்ஹாசன் விட்டுட்டீங்க. அவர் லேட்டஸ்ட்டு இது அவர் ஆர்டிஸ்ட் அவர். ஆனால் என்ன தான் இருந்தாலும் அவர் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. இப்போ உலக நாயகனாக இருந்தாலும் அங்கே அந்த படத்தில் அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு தான். அது மதிவதினி சொல்கிறாங்க, திராவிடம் மட்டும் இல்லை என்றால் நாங்கள் இன்றைக்கி நம்மெல்லாம் தமிழர்கள் 2 காலில் நடக்கவே முடியாது, வாயால் பேச முடியாது, காதால் கேட்க முடியாதுன்னு. திராவிடம் மட்டும் இல்லைவென்றால் இன்று அந்த இது, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உரிமை என்ன? அப்போனா கம்யூனிஸ்ட்டுகள் மற்றவங்களாம் யாரும் போராடவே இல்லையா? இவங்க மட்டும்தான் போராடினாங்களா? சாட்டை அடி சாணிப்பாலுக்கு எதிராக போராடினது கம்யூனிஸ்ட்டுகள். அடித்தா திருப்பி அடின்னு சீனிவாச ராவ். நீங்கள் அந்த விடுதலை படம் பார்த்தீங்கன்னா கிஷோர் ரோல் வருதுல்ல, ஆமாம், அது சீனிவாச ராவ்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருது. அடித்தா திருப்பி அடி, சாட்டை பால் சாணியன்னா அடி திருப்பி அடின்னு உரிமைக்காக நின்று வர்க்க போராட்டம் நடத்துது கம்யூனிஸ்ட்டுகள். அந்த வர்க்க போராட்டத்துடைய அடிப்படையே இதுதான். எது? செருப்பு போட்டு போகக்கூடாது, இரட்டை கொலை முறையெல்லாம் ஒழிக்கிறது தான் மெயினான இதுவே தான். ஏன்னா திராவிடன் வந்து சரி, நான் என்ன கேட்குறேன், திராவிடம்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் அமைச்சர்கள்லேருந்து சகாக்கள்லேருந்து எல்லோரும் சமூக நீதி அடிப்படையில் போகிறீங்களா? நீங்கள் வந்து பட்டியலினத்தவரை வந்து அந்த இது இல்லாமல் சமூக ஒரு இடைநிலை ஜாதிகள் எல்லோருமே கரெக்டாக ஜாதி பெருமை பேசாமல், அமைச்சர்கள் ஜாதி கூட்டத்தில் பங்கேற்காமல், எல்லோரும் ஒன்று, எல்லோரும் திராவிடர்கள், அப்படி போகிறீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கா? அப்படின்னா ஜாதி ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது? அதை கேட்கறது கூட தைரியம் இல்லாமல் இருக்கிற திருமாவளவனும் இடதுசாரிகளும் இன்றைக்கி அந்த குறும்படத்தில் நடிச்சிருக்காங்க. கொள்கையிலேருந்து தவறிட்டாங்கன்னே சொல்கிறீங்க. வேற என்னங்க? ஏங்க, திராவிடம் மட்டும்தான் தமிழ்நாட்டை வாழ வச்சதுன்னு சண்முகம் கொண்டு அந்த இதில் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. பேசிகிட்டு இருக்காங்களா? பேச வைக்கப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று ஜூனியர் ஆர்டிஸ்ட்னால் நடிக்கிறாங்க தானே, படத்தில் நடிக்கிறாங்கல்ல. கண்டிப்பாக. ஆனால் பாருங்கள், அந்த படம் ஓடலைங்க. இந்த இவங்க சொல்கிற மாதிரி, இந்த தாவேகாரங்க சொல்கிற மாதிரி நாங்கள் போட்டு 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. சிஎம் ப்ரோக்ராம் என்ன தான் டக்கர் அடிச்சாலும் 500 பேர். அப்போ என்னென்னா இவங்க போகிறது இவங்களே படம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ரெடி பண்ணி அந்த ரெடி பண்ண பிறகு பார்ப்பாங்கல்ல போட்டுக்கிட்டு, அதுதான் அந்த 500ன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குதாப்பா நல்லா இருக்குதாப்பா அப்படி இப்படின்னு. அது கூட இந்த பவுன்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவர் ஃபுல்லாக இந்த பேக்ரவுண்டு, இந்த நம்ம க்ரீன் மேட் இது போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் பெரியார் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் மாதிரி ஒரு சிலை வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு டேபிளில் போட்டு இவர் வழக்கமாக பேசுவார்ல, செயற்கையாக இருக்கும் பாருங்கள் அது. மற்றவங்களாம் அப்படி உக்காந்துக்கின்னு, இந்த திருமாவளவன்லாம் அப்படி உக்காந்துக்கின்னு அவர் பேசுகிறாரு. அந்த அம்மா மதிவதினி எல்லோரும் உட்கார வச்சுக்கின்னு நேஷனல் ஜியோகிராஃபி சேனலில் பேசுவாங்க தெரியுமா, அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. கேமரா இந்த கோணத்தில் இருக்கும். ஆமாம் சார். அவங்க அங்கே பார்த்து யாரை பார்த்து பேசுகிறாங்கன்னு தெரியாது, கேமரா சைடில் இருக்கும். அந்த மாதிரி பேசிக்கிட்டு எடுத்து அந்த படத்தை போட்டிருக்காங்க. 400 பேர். யாராவது கொஞ்சம் சொல்லுங்கள், சொல்லி ஹெல்ப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அந்த அளவுக்கு பரிதாப நிலைமைக்கு தான் போய்கிட்டு யார் போர் அடிச்சிட்டு ஐயா சே என்னடா எப்போ பார்த்தாலும் இதே இந்த என்னது ஆர்டிஓவில் பிரேக் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை இதை போட்டுக்கிட்டு என்னயா இது அப்படின்னு. ஏன்னா யூனிஃபார்மாக இது. சரி சார், இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் கொள்கையிலிருந்து தவறிய மற்ற கட்சிகளிலிருந்து ஆட்களை சேர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, பாரம்பரிய ஒரு கட்சின்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்திக்கம் கொள்கையே இல்லாத ஒரு கூட்டணி, இன்னொருத்திக்கம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கூட்டணி, இன்னொருத்திக்கம் அதிமுக தலைமையில் ஒரு மாபெரும் கூட்டணி. எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் ஆளுகின்ற கூட்டணி பலமாக இருக்கிறதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே ஒரு செல்லரித்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியை அவர் சஸ்டெயின் பண்ணி நிறுத்தினார்னா சேதாரத்தை ஓரளவுக்கு இது பண்ணலாம். ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி மற்ற விஷயங்கள் மக்களுக்கு இந்த ஆட்சி மேலே கோபம்லாம் பெருசாக இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லைன்னு காமிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி குறும்படம் இதெல்லாம் போட்டு ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணியில் இருக்கிறவர்கள் எல்லோரும் வீட்டோட மாப்பிள்ளை மாதிரி
அதாவது ஒரு சந்தோஷமாக வாழாமல் வேறு வழி இல்லாமல் வாழ்கிறன்ற மாதிரி தான் போகுது. பாருங்கள், முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதி, ஒவ்வொரு 2 தொகுதி, 1 தொகுதி, இந்த மாதிரி. அப்போ இப்படியே போச்சுன்னா எல்லாருக்கும் 6 தொகுதின்னு தான். அது 6 தொகுதி வாங்கிட்டு சிபிஎம் தோழர்கள் நின்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது? அவர்கள் கட்சி மாநாட்டில் திட்டி அமைச்சதுக்கே அர்த்தம் இல்லாமல் போகுது. ஏன்னா இதுக்கு அவங்க கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் அதே பழைய வசனத்தை பேசுவாங்க. பாஜக உள்ளே வந்துடும், மதவாத சக்திகளை முறியடிக்க இவங்கள நாங்கள் வாழ வைக்கணும். அதான அர்த்தம். மதவாத சக்தியில் முறியடிக்கணும்னா ஒன்றா இருந்து ஆளுக்கு 15 சீட்டு 20 சீட்டுன்னு வந்து ஒரு கூட்டணி ஆட்சியே வைங்கள, என்ன கெட்டு போகுது? கண்டிப்பாக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. ஆனால் மதவாத சக்தியை முறியடிக்க இவங்க எல்லாத்தையும் வாழ வைக்கணும். இன்னொன்று, இவர்களுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான எந்த விஷயத்தையும் நாங்கள் பேச மாட்டோம். இதுதான் இவங்களுடைய நிலைமை. இன்னொருத்தர் குடும்ப வலையில் பாச வலையில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் அதில் ஏற்கனவே வெளியே வர மாட்டார். ஏற்கனவே எல்லாமே தடுமாற்றம், பேசுகிறதுல தடுமாற்றம். எஸ்ஓபி ஒரு இதை போட்டு முடிச்சிட்டாங்க. இவர் அதில் போய் ஒரு கேஸை போட்டு ரோடு ஷோ வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா கட்சி நடத்துக்குன்னா ரோட் ஷோக்காக கட்சி நடத்துகிறீங்க? கட்சி நடத்துனா பொதுக்கூடம் நடத்தி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சுட்டு போவீங்களா? ரோட் ஷோ வேணும், ரோட் ஷோ கோர்ட்டு கேவலமாக சொல்லுது. எல்லா கட்சியும் ஒத்துச்சு, உங்களுக்கு மட்டும் நான் கேடுன்னு கேட்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்சி கொள்கை எதுவுமே கிடையாது, எதையாவது ஒன்று உருட்டிக்கிட்டு போகிறது. இப்போ பாசவலையில் மாட்டி அது ஒரு சிக்கல். இதை வச்சுக்கிட்டு அவரை காலி பண்ணுற விஷயங்கள்லாம் நடக்குது. அது அவருடைய பிரச்சனை. 3வது தமிழ் தேசியம் சீமான். அவர் ஒரு பர்சன்டேஜ் அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வெற்றி தோல்விலாம் கணக்கு இல்லை. 8% தக்க வச்சார்னா அவருக்கு ஒரு பெரிய விஷயம். இப்போ இந்த 2 மோதல்கள், இந்த பிரச்சனைகள் தான் தாவேக்கா பிரிக்கின்ற வாக்குகள், ஆன்டி இன்கம்பன்சி, இந்த விவகாரங்களை அறுவடை செய்ய போவது என்டிஏ அப்படின்றதான் என்னுடைய பார்வை இன்ன ரேஞ்சுக்கு. இன்னொன்று, இவர்கள் மத்தியில் கூட்டணி பிரச்சனை பெருசாக ஓடல. 25 தொகுதிகள் பாஜக கிட்ட பேசிட்டாங்க. 25 தொகுதிகளும் நல்ல தொகுதியாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பிரதமர்கிட்ட கொடுத்து அந்த லிஸ்ட்டு அவர்கிட்ட எடப்பாடிகிட்ட கொடுக்கப்படும். நாளை பின்ன உட்காந்து பேசி கிட்டத்தட்ட முடிப்பாங்க. சென்னையில் ஒரு 4 தொகுதிகிட்ட கேட்டிருக்காங்க. 2 தொகுதியாக கிடைக்கும். இந்த மாதிரி பரவலாக இருக்குது. டிடிவி 7 சீட்டுன்னு நினைக்கிறேன், பாமக 17 என்னமோ. இப்படி அவர்களுக்குள்ள சுமூகமாக முடிச்சிருவாங்க. இன்னொன்று, கூட்டணின்றது கீழே ஜெல்லாகி ஒர்க் பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிப்போன்ற நம்பிக்கையோடு வேலை செய்கிறது எப்படி? நம்மளை கவுத்துட்டாயா, நம்மளை கருவறுத்துட்டாயா, இவனை ஜெயிக்க விடக்கூடாதியா, இந்த எண்ணத்தோடு வேலை செய்கிறது எப்படி? இதுதான் இப்போ அந்த இதில் பிரச்சனை. இவர்களுக்கு 234 லிஸ்ட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க யார் செலவு பண்ணுவா, என்ன பண்ணுவாங்க, என்ன பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க, யார் பிரச்சாரத்தை கொண்டு வருவா, யாருக்கு தாவே வேட்பாளர் அறிமுகம், ஆமாம் தாவேக்காக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ வந்துட்டு பெண் உரிமை இதெல்லாம் பேச முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி நடைமுறை சிக்கலும் இருக்குது. இந்த பிரச்சனையில் கரெக்டாக நேரம் பார்த்து எடுத்து போட்டு குடும்பத்தில் குண்டை வச்சு அவரை இன்னும் கொஞ்சம் முடக்கிட்டாங்க. இனிமேல் அவர் பேசுறதுக்கே நாளாகும். இந்த கட்சியே இப்போ முடங்கி போய் வாய் திறக்காமல் இருக்குது பாருங்கள். என்ன இதில் பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. கண்டிப்பாக. அதனால் முடிஞ்சிச்சா, இதுதான் திமுக. இதை புரிஞ்சிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் இறங்குறீங்கன்னா கரெக்டாக இறங்கணும், அடிக்கணும்னா பக்காவாக அடிக்கணும். கண்டிப்பாக. உங்களால் முடியலன்னா முடிகிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு அடிக்கணும். இது எதுவுமே முடியலன்னா அரசியலுக்கே வரக்கூடாது. மிர்ச்சி அப்படி நசிக்கிடுவாங்க. இதெல்லாம் சாம்பிள் இன்னும் இருக்குது, தேர்தல் போக போக. ஓகே சார், ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.